ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்க போகிறோங்க. 2 முட்டையை வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் துருவல், கொஞ்சம் முளை கட்டின பயிறு, கொத்தமல்லி இலை, ஒரு பாதி வெங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இது வந்து ராகி மாவு 1 ஸ்பூன், இது வந்து மைதா மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், கொஞ்சமாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ இது நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இந்த மாவு, ராகி மாவு இதெல்லாம் பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி காலையிலேயே நம்ம செஞ்சு ஹெல்த்தியாக கொடுத்துக்கலாம். வாரத்தில் 1 நாள் கூட. இந்த பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணுறேன்னா கூட பண்ணலாம். நான் எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. நல்லா எல்லாம் ஊறி வரும். தோசைக்கல்ல தோசை ஊற்றுற மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லை அடை மாதிரி கூட கொஞ்சம் தடியாக ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறணும். செட் ஆகிடுச்சு பாருங்கள், கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். 1 ஹவர் கூட தேவையில்லை. காலையில் நம்ம அர்ஜெண்ட்டாக பண்ணுறோன்னா ஒரு 1/2 ஹவர் கூட போதும். நம்ம எழும்புனோன்னே ஃபஸ்ட்டு இந்த வேலையை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செக் பண்ணி, இதுக்கு எதுவுமே தேவையில்லை. சட்னி எது சும்மாவே சாப்பிட்றலாம். கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா சுட்டு கொடுத்தோம்னா வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். கல் நல்லா காஞ்சிருக்குங்க. இப்போ ஊற்றிக்கலாம். தடியாக வேணால் தடியாக ஊற்றிக்கோங்க, இல்லை மெல்லிசாக வேணால் மெல்லிசாக ஊற்றிக்கலாம். நான் ஓரளவு மெல்லிசாக தான் ஊற்றுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். 2 சாப்பிட்டாலே போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ரூமியாக திருப்புவோம். நல்லா திருப்பி போட்டு ஒரு வாட்டி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா அந்த சைடில் நல்லா வெந்துடும். இது நீங்கள் வந்து இந்த காயெல்லாம் போடாமல் வெறும் உருளைக்கிழங்கு போட்டு கூட பண்ணலாம். ஆனால் அதோடு இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். இந்த மாதிரி 2 சாப்பிட்டாலே போதும். காலையில் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா அந்த சைட்டும் வெந்துருச்சு. எல்லாத்தையும் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.